இன்னைக்கு டேயோட கடைசி மேட்ச் கோல் டிசைடர் மேட்ச் செகண்ட் ரவுண்ட் மேட்ச்னு சொல்லலாம். யாராருக்கு பாத்தீங்கன்னா மேகா பிரதர்ஸ் vs மானகிரி. மானகிரி டாஸ் வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. 5 ஓவர் மேட்ச். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. 4 பவுலர் யூஸ் பண்ணனும். நந்து நான் ஸ்ட்ரைக்ல ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவர். வெல்ல வினோத் வந்திருக்காரு யங்ஸ்டர். ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் த கெட் லெக்கட்டர் மாதிரி போட்டாரு. நல்ல பிளேஸ்மெண்ட். பவர் பிளேங்கற காரணம் அப்படிங்கறப்ப அது பவுண்டரியா தான் இருக்கும். ஃபீல்டர் ஓட தேவையில்லை. எஸ் பவுண்டரி. செகண்ட் பால் அதே மாதிரியான பந்து உள்ள வந்தாரு. ஃபுல்லர் லென்த்ல தேர்ட் பால் ஆறுமையாக வீசப்பட்ட பந்து. நான் சொன்னது போலவே நான் ஒரு சின்ன பந்து ஃபோர்த் ஒன் ஷாட் காலே இல்ல. அனுபவம் தான் பேட்ல இருந்து 4 வந்துருச்சு. 6 வந்துருச்சு. டுமுட்டுக்கு சான்ஸ் பால் கொண்டு வந்து கொடுக்கும். கையிலே கொடுக்கும் அப்படிங்கறப்ப கரெக்ட்டா ஜட்ஜ் பண்ணல ஃபீல்டர். 2 ரன் கிடைச்சிருச்சு. பவர் பிளேயோட கடைசி பந்து. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. ஆஃப் திசையில் எத்தனை ஓட்டங்கள் ரன் அவுட்ல வந்துச்சு. நல்ல ஓவர் முடிவுக்கு வருது. 13 ரன் ஆடி இருக்காங்க. அதுல 4ம் 6ம் அடங்கும். நோ விக்கெட். இன்ன சர்க்கிள் 4 பேர் பவுலிங் அண்டில வல்லரசு. அருமையாக ஆடப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள்? 1 2 சிங்கிள் தடுமாற்றம். ரெண்டா மாத்திட்டாங்க. இப்போ வரைக்கும் வந்த ரன்ஸ் எல்லாமே சிண்டர்ஸ் பேட்ல இருந்து வந்திருக்கு. அவர்தான் இங்க ஸ்ட்ரைக்கிங்ல இருந்துட்டு இருக்காரு. லென்த் சேஞ்ச் பண்ணி முன்னே இழுத்து பேட்ஸ்மேனை முன்னே வர வச்சு தேர்ட் ஒன். பேட் ஸ்பீட் ஃபாஸ்டா இருந்துச்சு. அதன் காரணம் அங்க ஆளே இல்ல. ஸ்கொயர் லெக்ல ஒரு 4. நல்ல ஒரு அடி. ஆப்ஷன்ஸ் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. குட்டி பவுன்ஸ் ஆயிடுச்சு. இது முன்னாலே எக்கச்சக்க ரன்ஸ். இப்போ வரைக்கும் வந்த ரன்ஸ் எல்லாமே அவர் பேட் தான். நல்ல சிக்கி ஷாட் அப்படியே விட்டாரு. கேட்ச்க்கான வாய்ப்பு. இவ்வளவு நேரம் நான் ஆனதே போதும். நான் போறேன் அவரே போயிடுவார் நினைக்கிறேன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இடத்தை நிரப்ப சிவா. லாஸ்ட் ஒன்னு ஒரு முக்கியமான பந்து. விக்கெட் நினைக்கிறேன். அம்பையர் கையை தூக்கிட்டாரு. எடுத்து 2 விக்கெட் கொடுத்திருக்காரு. வல்லரசு 2 ஓவர் முடிவுக்கு 22 2 விக்கெட்ல இருந்து. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஸ்டீஃபன். மேட்சோட கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எஸ்கே வந்திருக்காரு. சுனில் நந்து ஸ்ட்ரைக்ல. ஓய்யோ அட்டாக்கிங் டெலிவரி. ஸ்டம்ப் லைன்ல வந்தாரு. டாட். செகண்ட் பால் யாக்கிங் லோ ஃபுல் டாஸா கன்வர்ட் ஆச்சு. ஆபீஸ்ல அடிக்கப்பட்ட பந்து 1 2 அப்படின்னு சொல்லலாம். க்ளோசர் 1 அம்பையர் டிசிஷனுக்காக எல்லாரும் வெயிட்டிங் அப்படிங்கறப்போ விக்கெட் தான் கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்குக்கே வராம ஸ்டீஃபன் ஃபர்ஸ்ட் அவுட் மேட்ச்ல கேம் சேஞ்சர் பேட்ஸ்மேன் வெளிய போக வேண்டிய தருணம். ஸ்லாட் மார் இருந்துச்சுங்க. பேட்ல படல. சோ சிங்கிள் ஓடி எடுத்துருவாங்க. இப்போ ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேனா பெரிய கருப்பு. வித்தே கொடுக்காத பால் அவரே ஸ்டாப் பண்ணி பார்த்தாராங்க. சக்சஸ் ஆயிருக்கு. டாட். யாக்கிங் அகைன் வானவாக நாட்டி ஒரு கிளப்புனாரு. 2 ரன் கிடைச்சிடும். 2 ரன் நினைக்கிறேன். எஸ். ஓய்யோ காலை போட்டு தடுத்துட்டாருங்க. இல்லனா கண்டிப்பா இந்த ஓவர் கம்பேக்கிங் ஓவரா இருந்திருக்கு. 3 ஓவர் முடிவுக்கு 27 2 விக்கெட்ல இருந்து. சாரி 3 விக்கெட்ல இருந்து. ஃபோர்த் ஓவர் போன வெல்ல வினோத் செகண்ட் ஓவர். ஓவர் தைக்கல ஃபர்ஸ்ட் ஒன். ஆஃப் ஸ்டம்ப்ஸ் மிக நேர்த்தியாக எக்ஸாக்ட்டா டிசைன் அடிக்கப்பட்ட பவுண்டரி 4 லாஸான ஷாட்டுங்க. நந்து பேட்ல இருந்து. செகண்ட் பால் கொஞ்சம் லென்த்தை சேஞ்ச் பண்ணி முன்ன அவர் பக்கமா கம்பேக்கிங் டெலிவரி டாட். தேர்ட் பால் இப்போ பேட்டுக்கு வந்தாராங்க ஃபீல்டர். இங்க போகுது நினைக்கிறேன். எஸ் டேக். 4 அடிச்ச பேட்ஸ்மேனா நடக்க வஸ்டார் வெல்ல வினோத் அப்படின்னு சொல்றாங்க. வெல்ல டி-ஷர்ட். நீ பேட்ஸ்மேன் சரண் வந்த உடனே வைட் வாங்கிட்டாரு. ஒன்னு எக்ஸ்ட்ரால ஆட் ஆச்சு. டவுன் தி ட்ராக் போனாரு. அங்க நோ பால் சிக்னல் கொடுத்துட்டாங்க. ஏன்னா போன பால் வைட் +1 வார்னிங் கொடுத்தாங்க. சோ இது ஃப்ரீ ஹிட் பால். இலவச பந்து. நல்ல ஒரு அடி. தான் இருக்கும். 1 2 பார்ப்போம். நல்ல ஸ்டாப். சிங்கிள். ஒரு ஓட்டங்கள். பெரிய கருப்பு ஸ்ட்ரைக்ல. ஓய்யோ லோ கேப்ட் பால் கீழே வந்துச்சு. நல்ல ஒரு பந்து வீச்சு. அதி வேகம். பக்கமா க்ளோஸ் பால். முக்கியமான பால். ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல வாட்டர் ஷாட். பெரிய கருப்பு.
எக்ஸ்ட்ரா Yes, கேட்ச் மிக அந்த பெரிய cutout ஆறு எல்லாம் தாண்டி போயிருச்சு. Righty batsman half jump ல அடிக்கிற முதல் 6 நினைக்கிறேன். ஓவர் 4 ஓவர் முடிவுக்கு 40 ரன் 4 விக்கெட்ல இருந்து மேகா முதல் பிரதர்ஸ். பாதியின் கடைசி 6 பால் சூர்யா bowling எண்ட்ல வேகத்தை கம்மி பண்ணி போட்டாரா? நல்ல ஒரு பந்து வீச்சு டாடா மாதிரி இருக்கு. சூரிய லெக் ஸ்டெப்ல கமிட் நல்ல ஒரு அடி ஆயிருக்காரு. என்று பார்த்தோம் இன்னும் எடுக்கல. மூணா மாத்த பாப்பாங்க. நோ சொல்லிட்டார் நான் ஸ்ட்ரைக்கர். இரண்டு நின்னு வந்துச்சுங்க அட்வான்ஸா சுத்திட்டாரு. பேட்ஸ்மேன் நிக்க வச்சு அங்க மாத்துவாங்க. பெரிய கருப்பு ஸ்ட்ரைக்குக்கு வருவாரு. க்ளீன் போல்டிங் இங்க மிடில் ஸ்டம்ப் என்ஜாய் பண்ணுவார் இந்த விக்கெட்டை கண்டிப்பா பவுலர். ஆனா நல்லா ஆடி இந்த பேட்ஸ்மேன் எஸ்பெஷலி ஆஃபென்ஸ்ல அடிச்சாரு. இன்னும் கண்டுபிடிச்சு சூர்யா விட நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காரு சூர்யா. அடுத்த பேட்ஸ்மேன் மாதி இன்னும் 2 பால் இருக்கு இந்த கடைசி ஓவர்ல. ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல சூப்பரான அடி எஸ் பிளாட்டா 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. வாட்ச் நீடட் 4 ஒரு நான் கேமியோ ஆடி சொன்னது போலவே மதி ஒரு லாஸ்ட் ஒன் டார்கெட் தீர்மானிக்கக்கூடிய பந்து டவுன் தி ட்ராக் லாங் ஆன் தி ரன் அடுத்து பாப்பாங்க. லாஸ்ட் பால் பேக்கப்புக்கு ஒரு மேன் வந்துட்டாரு. ஸோ 2 ரன்னோட அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு 48 ரன் ஆடி இருக்காங்க மேகா பிரதர்ஸ். 49 டார்கெட் ஃபார் மானகிரி. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மனா வல்லரசு ஸ்ட்ரைக்லையும் அரவிந்த் நான் ஸ்ட்ரைக்ல. ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவர் சரண். ஸோ 2 டீமும் ஃபைட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துட்டு போங்க அந்த மேட்சை. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் த விக்கெட் வெல் பிளேட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல சூப்பரான ஷாட். ஸ்டார்ட் வித் பேங். முதல் பந்து நான்காய்க்கு செகண்ட் பால் அகைன் அடிச்சு தான் போட்டுருக்காரு. இட்டு படல. ஸோ இன்னொரு ரன் ஓட பார்ப்பாங்க அங்க. பேக்கப்புக்கு பெரிய கருப்பு 2 ரன். 2 பாலுக்கு 6 ரன் வந்துருச்சு. ஸ்னீக் பேட்ல ஏறி போச்சு. நல்ல ஒன் பேட்ஸ்மேனா வெல்ல வினோத் இங்க இருந்து மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறாருன்னு பாப்போம். புல் ஷாட் போனாரு. மேல ஆள் வச்சிருக்காங்க. வந்துட்டாரு பெரிய கருப்பு சிங்கிள். அரவிந்த் ஸ்ட்ரைக்ல ஸ்டெம்ஸ் ஓபன் நல்ல ஒரு பந்து வீச்சு சிங்கிள். பவர் பிளேயோட கடைசி பந்து லெக் ஸ்டம்ப்ல ஆட பார்த்தாரு. கால்ல வாங்கிட்டு கால் காப்பில் பட்டு ஓட்டங்க. மொத்தமா ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 9 ரன். முதல் ஓவர் முடிவற்ற மீதமுள்ள 4 ஓவருக்கு ரவுண்டா 40 ரன் நீடு. ஸோ விண்டு ஸ்ட்ரெயிட்ல இருக்கிறது தான் ஒரே பிரச்சனையே இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. இப்போ இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் வெட்டி விஜய் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் அரவுண்ட் த விக்கெட்ல இருந்து யாக்கிங்ல நல்ல ஒரு பந்து வீச்சு லாங் ஆஃப் தெளிவா வந்தாரான்னு பார்த்தா மிஸ்ஃபீல் நடந்திருக்கு. அதுக்கடையில பார்த்தாங்க 2 ஓட்டங்கள். முகத்தை திருப்பிட்டு பேட்டை மட்டும் விட்டாரு வெல்ல வினோத். அப்படிங்கிறப்போ இப்போ சிங்கிள் மட்டும் கிடைக்கும். எத்தி விட்டாருங்க. எவ்வளவு தூரம் ஃபுட்பால் ஆடி இருக்காரு. 2 ரன்னா மாறிடும். நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் பெரிய கருப்பு. நல்ல ஒரு பந்து வீச்சு வெட்டியிடமிருந்து ஃபுல் டாஸ் நல்ல ஒரு பந்து வீச்சு வெட்டியிடமிருந்து டாட் 2 more to go. ஸ்டெம்ஸ் ஓபன் பண்ணி ஆஃப் ஸ்டெம்ஸ்ல நேர்த்தியா வீசப்பட்ட பந்து. நல்ல ஸ்டாப் சிங்கிள் அலௌட். லாஸ்ட் ஒரு முக்கியமான பந்து இன்சைட் நல்ல ஒரு பந்து வீச்சு ஸ்டெம்ப்ல போட்டுருந்தா ஷூரா விக்கெட். பேட்ஸ்மேன் கிரீஸுக்கு வெளியே கொஞ்சம் பிரஷர் போடுறாங்க மாத்தி மாத்தி. இந்த முதல் 18 பந்துகளில் விஜய் கையில இருந்து 34 வெற்றி புள்ளிகள் பெற ஒரு விக்கெட்ல இருந்து மீதமுள்ள 18 பாலுக்கு 34 நீடு. தேர்ட் பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சிவா வந்திருக்காரு bowling எண்ட்ல. ஃபர்ஸ்ட் பால் ஹாஃப் ஸ்டம்ப்ல ஒயிட் ரீபால். நல்ல ஒரு பந்து வீச்சு சிவா அட்வான்ஸா பேட்டை விட்டு பார்த்தாரு. அது சக்சஸ்ஃபுல்லா 2 ரன் அவர் பாப்போம். ஓடிட்டாங்க 2 ஓட்ட. பவுலர் நல்ல ஒரு பந்து வீச்சு வரைக்கும் பெரிய ஓபன் அப்படிங்கறப்ப ஃபீல்டர் வந்துருவாங்க. நேர் திசையில் சரண் வந்தாரு. 1-2 என்று பார்ப்போம். சிங்கிள் வெல்ல வினோத் ஸ்ட்ரைக்ல ஸ்லாட்ல இருந்துச்சு. வாட் அ ஹிட். நல்ல ஒரு அடி வெல்ல வினோத்திலிருந்து கண்ட்ரி திசையிலேயே இது ஒரு மிகப்பெரிய ஆரன் சொல்லலாம். யங்ஸ்டர் பேட்ல இருந்து கேம் சேஞ்சிங் ஷாட் ஆடுவான்னு பாப்போம். நோ பால் சிக்னல் வேற அங்க. நோ பால் பிளஸ் அடுத்த பந்து ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட் பால் யாக்கிங். நல்ல ஒரு அடி புழுதி பறக்க ஆடி விட்டுருக்காருன்னு சொல்லலாம். அங்க மிஸ்ஃபீல்ட். அதுக்கடையில 2 ரன் மாத்த பாப்பாங்க. செம்ம வேகமா இருந்திருக்காங்க. எஸ் 2 ஓட்டங்கள். மடக்கி வேகமா நல்ல ஒரு செலுத்தினாரு. அடி
அகைன் ஒரு மிஸ் ஃபீல்டிங். 2 என்று பார்ப்போம். இதுவும் 2 மாறிடுச்சு. வெள்ள ஓடி வந்துட்டாருங்கிட்டு மெல்ல. வெல் ப்ளே பால்டானா ஒரு பந்து வீச்சு. ஒரு ரன் ஓட்டாங்க அது கடையில. ஒரு ஓட்டம். லோ கேப் கீழே வந்துச்சு. லாஸ்ட் பால் டாட் அந்த ஓவர் முடிவுக்கு வருது. இந்த ஓவர் கொஞ்சம் முடிவுக்கு வேளையில் 3 ஓவர் முடிவுக்கு 31 ஒரு விக்கெட் இழந்து மீதமுள்ள 12 பாலுக்கு 18 நீடு. ஓவர் கண்டிப்பா மேட்ச் ஓவரா இருக்க போகுது. சரண் அவரை தேர்வு பண்ணிருக்காங்க. இன்னொரு ஸ்ட்ரைக்ல ஓவர் தி கில் ஃபர்ஸ்ட் ஒன் சரியா பல்ல. இங்கே கிடக்கும் சிங்கிள். வெல் ப்ளே இங்கே தள்ளிட்டு கீப்பர் வரட்டிட்டார் சிவா. 10 பாலுக்கு 16 நீடு. அப்படிங்கிற போட்டே இருக்குது. வாட் a ஷாட். மிகப்பெரிய யாருமே மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் போயிருக்கு. வெல்ல வினோத் அவரோட பேட் ஸ்பீட் ஃபாஸ்டா இருக்கும். அத தான் பார்க்க முடியுது இங்க. கேம் சேஞ்சிங் ஷாட்டா இருக்க போகுது இந்த ஷாட். இப்போ இந்த மேட்ச் பால் டு பால் வந்துருச்சு. 9 பாலுக்கு 10 நீடு. பாடி லைன்ல இங்கே தள்ளிட்டு இதுவும் சிங்கிளா இருக்கும். அரவிந்த் ஸ்ட்ரைக்ல ஜிகி ஷாட் உடம்புல வாங்கிட்டு இதுவும் சிங்கிள். ஒரு 6 வந்ததுக்கு அப்புறமா டீசென்ட்டா மூவ் பண்றாங்க. வெல் ப்ளே பால் டர்ன் ஆகும். ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. மீதமுள்ள 6 பாலுக்கு 7 நீடு. ஒரு நியூ பவுலர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி ஆடுகிற கட்டாயத்துல இருக்காங்க. மதி வந்திருக்காரு. வெல்ல வினோத் ஸ்ட்ரைக்ல ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல செக் பண்ணுவாங்க. ஒயிட் கேக்குறார் பேட்ஸ்மேன். டாட் சிக்னல் தான் கொடுத்திருக்காங்க. செகண்ட் பால் ஷாட்டிங் ஃப்ளாட்டா. வாட் a hit. எஸ் ஆறு ஒரு சவுண்ட் கொடுத்து அடிச்சாரு. மூணாவது ஆறு வெல்ல வினோத் பேட்ல இருந்து. வாட் a youngster. So match டை one more to win. இன்னும் 4 பால் மீதம் இருக்கு. இன்சைட் ஏஜ் உள்ளே கிடக்குது. டைரக்ட் ஹிட்டிங். ஐயோ லாட் ஆஃப் டிராமா. நல்ல வேளை நான் டிஸ்டர்ப் பண்ணிரணும்னு நினைச்சேன். யாரும் சங்கடமா நடக்கல. விக்கெட். பேட்ஸ்மேன் சூர்யா வெல் பிளேட். ஆஃப் நான் ஏன் பக்கக்கு ஒரு 4 எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு 4. என்னதான் வின்னிங் ஷாட் ஆடி இருந்தாலும் வெல்ல வினோத் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் இருந்திருக்காரு இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல. வெல்ல வினோத் ஸ்டீல் தி செகண்ட் இன்னிங்ஸ் அப்படினு சொல்லலாம். பவர் பேக்ட் பெர்ஃபார்மன்ஸ். சோ வெல்ல அந்த ஆப்போனன்ட் டீமுக்கு தொல்லை அப்படிங்கிற மாதிரி ஆடி இருக்காரு. தேர்ட் டீமா பிரைஸ் குவாலிஃபை ஆகிறது மானகிரி. அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கலந்துக்கிற எல்லா டீமுக்குமே மரக்கன்று கொடுக்குறாங்க.